நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்களெல்லாம் வரப்போகுது. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்றார். மேஷராசி என்பர்களே, 11வது ஸ்தானத்தில் சந்திர பகவான், 11வது ஸ்தானத்தில் ராகு பகவான். இன்னைக்கு மேஷராசிக்காரால யாரும் பகைச்சென்றக்கூடாது, துவம்சம் பண்ணிடுவீங்க, துவம்சம். அப்படிப்பட்ட ஒரு நாள். ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்கலைன்னா நீங்கள் போர்க்குரல் எழுப்புவீங்க. உங்கள் டீம் லீடர், மேனேஜர் ஏதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் சும்மா விட மாட்டீங்க, ஒரு கை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கு. அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நாள் யாரை வழிபடணும்? துர்க்கையை வழிபடணும். துர்க்கை வழிபாடு வெற்றியை தரும். துர்க்கைக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யலாம். இன்னைக்கு துர்க்கை வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம், குடும்பத்தில் நிம்மதி, அதெல்லாம் தரப்போகுது. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்க ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த நாளில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. சில பேருக்கு காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போதே ஆஃபீஸுக்கு போகிறதா லீவு போட்டுறதா அப்படின்னு தோணும். வேணும்னே இன்னைக்கு நமக்கு வேலையை கொடுப்பான், எக்ஸ்ட்ரா வேலையை கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் தோணும். ஒரு வேலை நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரிஷபராசிக்கு அது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி நாட்களில் குடும்பத்து பெரியவர்கள், அப்பா அம்மா, இவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்க, புதியதாக சொத்துக்கள் வாங்குற எண்ணம் மேலோங்கும். ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு தோணும். அந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. மிதுன ராசி என்பர்களே, இது வெற்றிகரமான ஒரு நாளுங்க. மிதுன ராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்க ராசியும் காற்று ராசி, அந்த 9வது ராசியான கும்பராசியும் காற்று ராசி. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க சாமியை கும்பிடும்போது தூபம் காட்டி சுவாமியை வழிபடணும். வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி தூபம் காட்டி சாமியை வழிபடணும். உங்கள் காரியங்கள் பலிக்கும். இன்னைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இருப்பீங்க, அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். அப்பாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பலருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்னைக்கு ஜாப் கிடைக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்க இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு எதிரையும் செயல்படக்கூடாது. இன்னைக்கு சந்திரன் கும்பத்தில் போயிட்டு இருக்கார். இந்த நாள் உங்களை சந்தேக கண்ணோடு சிலர் பார்ப்பார்கள். நீங்க சொல்ற விஷயங்களை திருப்தி அடைய மாட்டாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கரெக்டாக தான் சொல்றீங்களான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. உங்க லைஃப் பார்ட்னரே உங்களை முழுமையாக நம்பாமல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சில குடும்பத்தில் இருக்கும். இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றிகள் தேடி வரும். உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்புவாங்க, நிறைய பேசுவாங்க. இந்த நாள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு உறவுகள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கலைப்பொருள்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலே அக்கறை காட்டுவீர்கள். தெய்வங்களுக்கு வேண்டிய காணிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள். அதனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். சில பேர் இன்னைக்கு முடி காணிக்க கொடுப்பீங்க. இந்த நாள் பிசினஸ்ல நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ண போகுது. கன்னிராசி என்பர்களே, 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சந்திரன், அது ஒரு அதிர்ஷ்டம். இப்படிப்பட்ட எதிரிகளா இருந்தாலும் வெல்லுவீங்க. ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்கா, சரியா மெடிக்கல் அட்வைஸ் எடுப்பீங்க. சரியான நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டீங்கம்பாங்க டாக்டர்கள் கூட.
இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன லாபம் கொடுக்கும். கால பைரவர் வழிபாடு இன்னைக்கு செய்யணும். பைரவர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் தொந்தரவை விலக்கும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதனால கால பைரவர் வழிபாடு செய்யணும். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கால பைரவர் வழிபாடு செய்யணும். நீங்க பிசினஸ்ல ஒரு கடனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சாங்ஷன் ஆகும். துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் உறவுகள் மலரக்கூடிய நாள். சிலருக்கு மலருது, சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகுது, அந்த அமைப்பும் இருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களை ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் சிலர் உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லலாம். அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்திருக்கு. ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கைகூடும். மனசில் பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க மிக முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். உங்க கான்சென்ட்ரேஷனை மாற்ற முயற்சி நடக்கும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க சுய பாதுகாப்பு, உங்கள் படிப்பு இதில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு இருக்கும். வீட்டு உபயோக பொருள்களில் சில பழுதுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இந்த நாள் உங்களுக்கு வியாபார லாபம் தரும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்க பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு பார்க்கணும். எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சொல்லி இன்றைக்கு வழிபாடு செய்யணும். அம்மன் வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு கொடுக்கும். நிறைய பேர் புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. கல்யாண விஷயம் கைகூடும். பயணங்கள் செய்வீர்கள். அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கொடுக்கும். தள்ளுவண்டி நடத்தக்கூடியவர்கள், வண்டி ஓட்டக்கூடியவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் இன்னைக்கு கூடி வரும். சுபகாரியங்களும் கைகூடும். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு உங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்கு நாக தெய்வங்களை வழிபாடு செய்யணும். நாக தெய்வங்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அதுவும் ஆண் வீட்டில் ராகு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது என்பது திருமண தடையை போக்கும். நல்ல மன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் சிலருக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். புற்று தெய்வங்களை வழிபடுவது, கர்மாரியை வழிபடுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இன்னைக்கு உருவாக்கி தரும். பிஸ்னஸ் நல்ல லாபகரமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வரும். கும்பராசி என்பர்களே, ராசியில சந்திர பகவான் இருக்கார். ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு. பெரிய விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு பரபரப்பு உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும். லஞ்ச லாவணிய வழக்குகளில் உங்களை சிக்கலில் மாட்டிவிட சில முயற்சி செய்யலாம். எச்சரிக்கையா இருக்கணும். மீன ராசி என்பர்களே, நல்ல நாளுங்க. புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது. வேலை மாற்றம் வரலாம், வீடு மாற்றம் பற்றி சிந்திக்கலாம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரலாம், குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்தி வரும். இப்படி நிறைய செய்திகள், நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. வியாபாரத்தில் லாபம் கூடும். திருமண செய்தி கைகூடும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?